இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா வந்து உட்காருக்கா. ஸ்ரீஜாக்கு பதிலா நீ நலங்கு வச்சுக்கோ. சுபத்ரா வாக்கா. ஐயோ வர்ஷினி, என்ன இது? கொஞ்சம் வாயை மூடுறியா? வேணாமா, இது என்ன பழக்கம்? ஸ்ரீஜா மனசு வருத்தப்படும். திருப்பி திருப்பி இந்த மாதிரி நடக்குது. இத நாம இப்ப செஞ்சோம்னா ஸ்ரீஜா சைடுல எல்லாரும் வருத்தப்படுவாங்க. அம்மா, இதெல்லாம் என்ன நம்ம வேணும்னா செய்யறோம். சிச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறது தப்பே இல்லம்மா. என்ன சொல்ற ராகவ்? அம்மா, எதையுமே நம்ம எடுத்துக்கிற விதத்துல தான் சரி தப்பெல்லாம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம், அவ்வளவுதான். ஸ்ரீஜா உட்கார்ற இடத்துல இசை உட்கார போறாங்க. அதத்தான் அத்தை நானும் சொல்றேன். இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரே வழி இதுதான். இத பண்றதால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லையே. அப்புறம் என்ன? நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் எல்லாம் சரிதான். ஆனா இசையோட மனசுதான் இதுல முக்கியம். அத பத்தி யாராச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இசை, நீ என்ன சொல்ற? இல்ல அத்தை, வேண்டாம். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. ஐயர் சொல்றதுலயும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதாவது நலுங்கு ஒத்தப்படையா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பாட்டி புரியல. 2 பேருக்கும் நலுங்குன்னு நாம சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளையோட ஜோடிக்கு நலுங்கு வச்சு இன்னொரு மாப்பிள்ளையோட ஜோடிக்கு நலுங்கு வைக்கலேன்னு வச்சுக்கோ, அது தப்பாயிடுமா. அது முறையும் இல்ல. அதனால விஷாலோட வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாட்டி என்ன சொல்றீங்க? ஆமாமா, நாங்க இந்த உதவி உங்ககிட்ட கேக்குறது தப்புதான். எங்களுக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுமா. ஏன்னா நல்ல காரியம் நடக்கும்போது எல்லார் மனசும் வேதனையில இருக்கும். அது யாருக்குமே நல்லதில்லை. சரிங்க பாட்டி. அத்தை, இப்போ எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. ஆனா எனக்கு உங்க மனசுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் முன்னால வந்த பெனடி. அது எந்த விதத்திலயுமே வருத்தமே படக்கூடாது. உங்க வருத்தத்தை தீர்த்து வைக்க என்னால முடியுங்கிறப்போ அதை என்னால செய்யாம இருக்க முடியாது. அதனால நான் நலங்கு வச்சுக்க சம்மதிக்கிறேன். வர்ஷினி, நீ இசையை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. அக்கா வா போலாம். வா.